காட் சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கும் வழக்கம் போல உங்களுக்காக சூப்பரான பைபிள் ஸ்டோரி, அப்புறமா பைபிள் வசனம், பப்ப ஷோ எல்லாமே ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆரம்ப ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளவிருக்கிறதான பைபிள் சம்பவம், ஆண்டவரே வேத வசனம் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அவைகளெல்லாம் நாங்க கற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போ நம்ம முதல்ல பைபிள் வசனம் கத்துக்கலாம். எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு பைபிள் வசனம் போட்டிருக்கு. இதை நல்லா நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். வீட்டுல நல்லா படிச்சு பழகணும். இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ பைபிள் ஸ்டோரி கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சதான பப்ப ஷோ பார்த்துட்டு வந்துடலாமா? அண்ணன் அண்ணன் என்ன சிங்சான்? என்ன ஒரே பிஸியா இருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் பிஸி தான். என்ன இப்போ பார்த்தா எப்படி தெரியுது? பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியுது. பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியுதா? நானே பசங்களுக்கு இன்னைக்கு ஒரு டாபிக்ல ஒரு ஸ்டோரி சொல்லணும், அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன டாபிக்கு? கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், மனுஷங்க கூட கைவிட்டுருவாங்க, ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த டாபிக்ல தான் இன்னைக்கு எடுக்கணும், அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட ஸ்டோரி சொல்லுவீங்க? உன்னோட ஸ்டோரியா? சரி சொல்லு பார்க்கலாம், என்ன ஸ்டோரி அது? ஒரு நாள் எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸாம் வச்சாங்களா? ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸாமா? சரி. நான்ல என் ஃப்ரெண்டு அசா கிட்ட, அசா நல்லா படிச்சுட்டு வந்துடுறான், எனக்கு நீ தாண்டா காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாமுக்கு அவன் படிச்சுட்டு வந்து உனக்கு காட்டணுமா? ஏன் நீ படிக்க மாட்டியா? நான் படிச்ச மறந்து கேட்டுதான், அதனால்தான். சரி சொல்லு. ஆனா அதான் நல்லா வண்டியாட்டம், ஆட்டடா நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொன்னேன். ஓகே. நானும் அவனை நம்பி படிக்காம போயிட்டேன். அவனை நம்பி படிக்காம போயிட்ட? காட்டினானா? எங்க காட்டினேன்? டேய் அதான் காட்டுறேன்னு சொல்றேன். எனக்கு பயமா இருக்குடா, நான் மாட்டிப்பேன்டா அப்படின்னு சொல்றான். ஓ, அவன் பயமா இருக்கு மாட்டி பண்றானா? அப்புறம் என்னதான் பண்ண? என்ன பண்ணேன்? எக்ஸாம்ல முட்டை மார்க் வாங்கினேன். பாத்தியா, அவனை நம்பி போய் நீ ஏமாத்திட்டியா? இதுதான், அவனை நம்ப கூடாது, நீயே படிக்கணும். ஆனா எனக்கு தான் மறந்து போயிடுது. அப்பனா நீ படிக்கிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா நான் இப்போ இந்த எக்ஸாமுக்காக படிக்க போறேன், எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்டேன்னு வச்சுக்க, ஏசப்பா நம்ம கைவிட மாட்டாரு. அவர் உனக்கு கஷ்டமா இருக்கிறதெல்லாம் உனக்கு புரிய வச்சு சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி படிச்சு முடிச்சோன்னே, ஏசப்பா நான் வந்து படிச்சிருக்கத நான் என் மறந்து போயிடக்கூடாது, எக்ஸாம் எழுதணும், எனக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுங்க அப்படின்னு சொன்னா உனக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் தேவையில்லாம இந்த வீடியோ கேமு, யூடியூபு, அப்புறம் டிவி இதெல்லாம் பாக்குறத அவாய்ட் பண்ணணும். அப்பதான் நீ படிச்சது மண்டையில நிற்கும். மண்டையில நிற்கும். ஆமா நிற்கும். பாரு, நீ மசாவை நம்பி பாரு உனக்கு கைவிட்டான் பாத்தியா, அவனுக்கும் பயம் தானே. போயிட்டு அவன் வந்து உனக்குலாம் காட்டினா அதுவே பெரிய கிரிமினல் தெரியுமா? அந்த மாதிரி காட்டவே கூடாது. ஆமா, எக்ஸாம்ல எழுது இந்த மாதிரி காப்பி அடிக்கிறதுலாம் தப்பு, அதுவே பெரிய பாவம். அதுல நீ அவனை நம்பிட்டு நீ படிக்காம போயிருக்க பத்தியா, அவனை நம்பினதுனால நீ ஏமாந்துட்ட. பாரு, மனுஷங்க நிறைய நேரத்துல இப்படிதான். ஒரு சிங்சன் சொன்னது ஒருவேளை உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளா இருக்கலாம், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம மனுஷங்களை நம்பிட்டு போவோம், அவங்க சூழ்நிலை அவங்களால செய்ய முடியாம போயிடலாம், அவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது கஷ்டம் வந்துடலாம், நிறைய விஷயங்கள்ல அவங்கள நம்பி நம்ம ஏமாந்து போகலாம். ஆனா நம்ம ஆண்டவரை நம்ம நம்பணும்னு வச்சுக்கேன், ஆண்டவர் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால நீ எப்பவுமே ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா எனக்கு இது வேணும், இது எனக்கு கிடைக்க பண்ணுங்க, இதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், அவனுக்கு சூப்பரா சொல்லி கொடுப்பாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சதுண்ணே. சரி, அக்கா ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த வசனத்தை கூட நீ சொல்ல, அவனுக்கு மனப்பாடம் ஆகும். என்ன வசனம்? எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
அவ்வளவுதானே? சொல்லு பார்க்கலாம். ஏபிசிடி. ஏபிசிடியா? எபிரேயர். எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. நான் உன் வீட்டை விட்டு. உன் வீட்டை விட்டு இல்ல, நான் உன்னை விட்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாத்தியா, சூப்பரா கத்துக்கிட்ட. இன்னொரு வாட்டி சொல்லு பார்க்கலாம். எபிரேயர் 13:5. வெரி குட். ஓகே பிள்ளைங்களா, நீங்களும் சிங்சான் போல ஆண்டவர்கிட்ட உங்க காரியத்தை சொன்னீங்கன்னா அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரியா? நீங்க நிறைய நேரத்துல மனுஷங்களை நம்பி ஏமாந்து போகலாம். மசாவை நம்பி ஏமாந்த மாதிரி நீங்க அப்படி ஏமாந்தாம ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். கரெக்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய் சொல்லிடு. எல்லாம் பப்போ ஷோ பாத்தீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல? அதே போலதான் பைபிள்ல யோசேப்பு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பையனா இருந்த போதிலும் அவன் மேல செய்யாத ஒரு தப்புக்காக அவன் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, ஆனாலும் அவன் அந்த சிறைச்சாலையில நிறைய வேலை எல்லாம் சொல்லுவாங்கல்ல, போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்து, அப்புறமா அந்த கலப்பை எடுத்து எல்லாம் அந்த ஏர்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் எந்த வேலை செஞ்சாலும் எல்லா வேலையும் என்ன ஆச்சுன்னா செழிப்பாச்சான். அதாவது மற்றவங்க எல்லாம் செடி நடும்போது எப்பவுமே எப்படி நடக்கும், செடி நடுவாங்க, அப்புறமா தண்ணி ஊத்துவாங்க, அதுக்கப்புறமா அது கொஞ்சமா வளர்ந்து வரும். ஆனா அந்த யோசேப்பு மட்டும் செடி வச்ச உடனே என்ன பண்ணும், சீக்கிரமா வளர்ந்துருமா, நிறைய ஃப்ரூட்ஸ் தருமா. அப்போ அந்த எஜமான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா யோசேப்பை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இது, மற்றவங்க கிட்ட நம்ம சொல்ற வேலையெல்லாம் எப்பவும் போலதான் நடக்குது, ஆனா இந்த யோசிப்பு செய்யற வேலையெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் அவனோட கர்த்தர் இருக்கிறாரு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுல இருந்து யோசேப்ப நம்ப ஆரம்பிச்சு இனிமேல் என்ன பண்ண தெரியுமா, இந்த சிறைச்சாலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ கண்காணியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் இவனை கண்காணியா மாத்திட்டானாம். சிறைச்சாலையிலேயே இருந்தாலும் அங்க யார் யாரெல்லாம் சிறையில போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மேல இந்த யோசேப்ப வச்சிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது ஆனாலும் யோசேப்புக்குள்ள ஒரு கவலை, என்னடா இது, நம்ம தப்பே பண்ணல, நம்ம சிறைச்சாலையில இருக்கிறோமே, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் போதுதான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த சிறைச்சாலை தலைவருடைய வீட்டுல ஒரு முக்கியமான 2 தவறு பண்ணவங்கள கொண்டு வந்து போடுறாங்க. அதுல ஒருத்தர் பேர் யாரு அப்படின்னா சுயம்பாகி, இன்னொருத்தர் யாரு அப்படின்னா பானபாத்திரக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை போடுறாங்க. அவங்க யார் தெரியுமா, ராஜா பக்கத்திலே இருக்கிறவங்க. ராஜாவுக்கு அப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குற ஒருத்தர், ராஜாவுக்கு சாப்பாடு செய்யணும்ல அந்த மாதிரி வேலை செய்யற ஒருத்தர், இன்னொருத்தர் ராஜாவுக்கு எப்பவுமே எப்பப்பெல்லாம் ராஜா ஜூஸ் கேட்கிறாரோ அப்பெல்லாம் ஜூஸ் கலந்து கொடுக்குற ஒருத்தர். இதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 பேரும் ராஜாவுக்கு விரோதமா ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. தவறு பண்ணவொன்னா அந்த ராஜாவுக்கு செம்ம கோவம், அந்த பார்வோன் ராஜாவுக்கு செம்ம கோவம் வந்தவொன்னா 2 பேரையும் ஜெயில போட்டாங்க. எல்லாரையும் போடுற ஜெயில போட முடியாதுல, இவங்க முக்கியமானவங்க இல்லையா, அதனால இந்த யோசேப்புக்கு மேல ஒரு தலைவன் இருக்கான் பாருங்க, அந்த தலைவன் வீட்டிலேயே ஒரு சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அப்போ கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் இந்த சுயம்பாகியும் இந்த பானபாத்திரக்காரனும் சிறைச்சாலையிலேயே இருக்கிறாங்க. அதுக்கு மேல யார் வச்சிருக்கான், யோசேப்பு இருக்கான். யோசேப்பு தான் அவங்களுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் யோசேப்பு பாக்குறான், அவர் 2 பேரும் அப்படியே முகம் அப்படியே வாடி இருக்கு. இப்போ யோசேப்பு பார்த்துட்டு கேக்குறான், என்ன உங்க முகம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே 2 பேருக்கும் ஒரு கனவு வந்திருக்கு. 2 பேரும் என்ன பண்ணாங்க, தனக்கு வந்த கனவை அந்த யோசேப்பு கிட்ட சொல்றாங்க. யோசேப்பு கிட்டதான் யாரு இருக்கா, கர்த்தர் இருக்கிறார் இல்லையா, அதனால அந்த கனவை கேட்ட உடனேயே யோசேப்புக்கு அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்ததுனால முதல்ல இந்த பானபாத்திரக்காரங்கிட்ட சொன்னா, நீ கவலைப்படாத, இன்னும் 3 நாள்ல என்ன பண்ண போறாரு, உன்னை ராஜா கூட போறாரு, நீ ரிலீஸ் ஆயிடுவ, நீ பழையபடி ராஜாக்கு ஜூஸ் எல்லாம் கலக்கி குடுக்க போற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு ஒரே சந்தோஷம்.
அப்படியே நடந்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்றான். அதே போல அவன் சொல்றான், நீ பழையபடி ராஜா கிட்ட வேலை செய்யும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? இந்த பானபாத்திரக்காரன் கேட்கும்போது யோசிப்பு சொல்றான், நான் எந்த தப்புமே பண்ணாம சிறைச்சாலையில இருக்கேன். ராஜா கிட்ட என்னை பத்தி எடுத்து சொன்னா போதும். பாவம் ஒருத்தன் இருக்கான் யோசேப்புன்னு சொல்லிட்டு, அவன் எந்த தவறுமே பண்ணலையா. ஆனா ஜெயில இருக்கான் ராஜா, அவனை எப்படியாவது விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி எனக்காக நீ ரெக்கமெண்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டானா. என்ன ஆச்சு? சரி சரி கண்டிப்பா சொல்றேன், நான் எப்படி சொல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானபாத்திரக்காரன் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அதே போல பக்கத்துல யாரு இருக்கிறா? அந்த சுயம்பாகி. சுயம்பாகிக்கும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுப்பா, அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுயம்பாகிக்கு வந்த கனவை யோசேப்பு கிட்ட சொல்றாங்க. யோசேப்பும் கனவெல்லாம் கேட்டுட்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்றான். எப்படி தெரியுமா சொல்றான்? இன்னும் 3 நாள்ல ராஜா உன்னை கூப்பிட போறாரு, அதுக்கப்புறமா உன்னை ராஜா தூக்கு தண்டனை கொடுக்க போறாரு, நீ செத்து போயிருவ அப்படி சொன்ன சொல்லி முடிக்கிறதுக்காட்டியும் அழகா காவலாளிங்க வந்துருவாங்க. வந்து என்ன பண்ணிடுவாங்க? கூட்டிட்டு போயிடுவாங்க 2 பேரையும். யார? இந்த பானபாத்திரக்காரனையும் அதுக்கப்புறமா இந்த சுயம்பாகியினுடைய தலைவியும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? யோசிப்பு சொன்னது போலவே இந்த பானபாத்திரக்காரனை ராஜா பழையபடி ஜூஸ் எல்லாம் கலக்கி கொடுக்குற அதே இடத்துல வேலைக்கு வச்சிருந்தான். ஆனா இந்த சுயம்பாகிய அவன் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவனை தூக்கு தண்டனை கொடுத்து அவன் இறந்து போயிட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் சொன்ன மாதிரியே நடந்தாலும் இந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிருந்தான்? யோசேப்பு கிட்ட ஒரு வாக்கு கொடுத்திருந்தான்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போய் உன்னை பத்தி ராஜா கிட்ட சொல்றேன்னு சொன்னால. ஆனா இந்த பானபாத்திரக்காரன் சுத்தமா மறந்துட்டான். யோசேப்பு பத்தி சுத்தமா ஞாபகம் இல்ல. யோசேப்பு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இந்த பானபாத்திரக்காரன் எப்படியாவது ராஜா கிட்ட நம்மளை பத்தி சொல்லிடுவாங்க, நம்ம சீக்கிரமா ரிலீஸ் ஆயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? சொல்லவே இல்லை, மறந்தே போச்சு. ரொம்ப துக்கப்பட்டான் யோசேப்பு. சே, ஒரு மனுஷனை நான் நம்பி இப்படி நான் ஏமாந்துட்டேனே, மனுஷன் எப்படி என்ன ஆயிட்டான், கை விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டே இருந்தான். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, மாச கணக்குல உருண்டோடி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவன் என்ன பண்ணல, அவனுக்கு ஞாபகமே வரல. பாரு, மனுஷன் கையை விட்டுட்டான், மனுஷன் மறந்துட்டான். ஆனா கர்த்தர் சும்மாவே இல்லை. என்ன பண்ணாரு தெரியுமா ஆண்டவரு? அந்த பார்வோன் ராஜா இருக்கிறாருல, அவனுக்கே ஒரு கனவு வர வச்சார். கனவு வர வச்சோன்னா அந்த ராஜா அப்படியே பயந்து எழும்பி நிக்கிறாரு. ஐயோ எனக்கு பயங்கரமான கனவு வந்துச்சு, அதுக்கு யாராவது வாங்க அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறாங்க. யாருக்குமே ராஜா சொல்றதான அந்த கனவுடைய அர்த்தத்தை சொல்லவே முடியல. அப்பதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, அடடா நம்ம சிறையில இருக்கும்போது ஒரு எபிரேய பையன், அதான் அந்த யோசேப்பு, ஒரு கனவுக்கு அர்த்தம் சொன்னானே, அவனால ராஜாவுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமேன்னு சொல்லிட்டு அப்பதான் போய் என்ன பண்றான், ராஜா கிட்ட சொல்றான். ராஜா என்ன பண்றாரு, இந்த யோசேப்பை கூப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த கணவனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இவ்வளவு ஞானமா அப்படின்னு சொல்லிட்டு அதே எகிப்துல யோசேப்பை அதிபதியா மாத்திட்டாரு. இதுக்கு யார் காரணம்? அந்த பானபாத்திரக்காரனா? இல்லையே, பானபாத்திரக்காரன் தான் மறந்துட்டானே, 2 வருஷத்துல மறந்துட்டானியா. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? முழுக்க முழுக்க கர்த்தர் தான். கர்த்தர் மாத்திரம் இந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்காம இருந்திருந்தா இந்த இந்த பானபாத்திரக்காரனுக்கு நிஜமாவே ஞாபகம் வந்திருக்காது. யோசேப்பு சிறைச்சாலையில ஐயோ நம்ம கிட்ட சொன்னதை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? மனுஷன் நிறைய சொல்லுவான், நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ நானும் சேர்ந்து படிக்கலாம், நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் சில நேரங்கள்ல மறந்துடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என் ஃப்ரெண்டு தரேன்னு சொன்னாலே, அவங்க தரேன்னாங்களே, இவங்க தரேன்னாங்களே, இவங்க ஹெல்ப் பண்றேன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அவங்க எல்லாம் யாரு? மனுஷங்க. அவங்க எல்லாம் கைவிட்டுருவாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இனிமேல் நீங்க மனுஷங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்க கூடாது. மனுஷன் கைவிட்டுருவான்,
கர்த்தர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, நீங்க ஆண்டவரே கற்றுக் கொடுத்ததான வேத வசனத்திற்காக, பைபிள் சம்பவத்துக்காக, பப்ப ஷோக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில கூட ஆண்டவரே நாங்க மனுஷங்களை நம்புறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க ஃப்ரெண்ட்ஸை நம்புறோம், யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் நம்புறோம் ஆண்டவரே. இனி நாங்க அப்படி இல்லாதபடிக்கு நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே எங்களை கைவிடாத தேவனப்பா. ஆண்டவரே, எங்களை விட்டு நீங்க ஆண்டவரே தூரம் போகாத தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க ராஜா. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். மறுபடியும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நல்லா படிக்கணும், பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். இப்படி நீங்க தொடர்ந்து செய்யணும். சரிங்களா? God bless you.